सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम विश्वं विष्णुर्वशङ्कारः भूतभव्यभवत्प्रभो भूतभृद्भावो भूतात्मा भूतभावना। प्रार्थना ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகம். அதுல முதல் நாமாவை பார்த்து கொண்டிருந்தோம். நாமாக்கள் சொல்றதுக்கு முன்னால ஓங்கார பூர்வகமாக சொல்லணும் அப்படின்னு ஓம்னு ஆரம்பிச்சு சொல்லணும். ஓமங்கிறது கிரகத்தால் தனியாக உபாசனம் பண்றது இல்லை, அது யதீஸ்வராளுடைய விஷயம். ஆனா மற்றவைகள் சொல்லும் பொழுது ஓம்னு சேர்த்து சொல்லணும். ஓங்கார சம்புட்டிதமாக இதை சொல்லணும்னு சொல்ற. இந்த ஓங்காரமானது என்னமாக அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்றதுங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓங்காரமானது பரமாத்மாவுக்கு அதிஜேயம், பரமாத்மாவை குறிக்கும் ஒரு ஸ்வரூபம். ஓமன்கிறதுக்கு அர்த்தமே பரமாத்மா தான். அந்த ஓமன்கிறது பரமாத்மாவை காட்டி கொடுக்கிறது. இதுல அந்த பரம்பொருளானது ரெண்டு விதமாக இருக்கு. எப்படி இருக்கு? சோபாதிகம் நிருபாதிகம். ஆகாசம் போல உருவமே இல்லாததான ஒரு வடிவமா இருக்கு. அதுவே உங்களை அனுகிரகம் பண்ணணும் என்பதற்காக தங்களுடைய மனசுல நின்று தங்களுடைய மனசுல இருக்கிற பாபங்களை அகற்றி தூய்மையாக்கி பரம்பொருளாக நீங்க ஆகும்படி பண்றதுக்காக அது ஒரு உருவத்தை எடுக்கின்றது. என்ன உருவம்? சசங்க சக்கரம் சகிரேட குண்டலம் சதீதவக்ரம் சரசீருஹேஷணம் சஹாரவக்ஷலசோபிதௌஸ்துபம் அப்படின்னு சங்க சக்கர கதாதி ஆயுதங்களுடன் வனமாலையுடன் கிரீடங்களுடன் அதே போலயே தோல் வளையங்களுடையும் இப்படி ஒரு ஸ்வரூபம் நமக்கு மனசுக்கு பிடிக்கிற ஒரு ஸ்வரூபமாக இருக்கு. இந்த ஸ்வரூபமானது நம்ம மனசுல நிக்கிறதுக்கு உபயோகப்படுகிறது. அந்த ஸ்வரூபத்துக்கும் ஓம்னு அர்த்தம், உருவம் இல்லாததான பிரம்மத்துக்கும் ஓம்னு அர்த்தம். அந்த ரெண்டு ஸ்வரூபமா இருக்கக்கூடியதான ஓங்காரம் வழியாக நமக்கு இது சொல்லும். அதே போல கடைசியில இந்த ஓங்காரமானது அதோட சர்வ பிரகரணா இத ஓம் நமயிதி அப்படின்னு சொல்ல போறோம். இந்த ஓமுல ஆரம்பிச்சு ஓமுல முடிகிறது. வேதங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஓமுல ஆரம்பிச்சு ஓமுல முடிகிறது. சகல வேதங்களும் சப்த ராசியில் தான் ஓங்காரத்துல இருந்து வெளியில வருது. எல்லா பேசிட்டே இருந்தா ஜனங்கள் என்ன சொல்றா, என்னமோ அங்க ஓன்னு சத்தம் வருது சார். இந்த ஓன்னாவா பேசுற ஒருத்தரும் ஓன்னு சொல்லல, அவாவா ஏதேதோ பேசிட்டு இருக்க. ஆனா எல்லா சப்தங்களுடைய டோட்டாலிட்டி உங்களுக்கு ஓங்கிற சத்தத்தை கொடுக்கறது. அந்த ஓங்கிற சப்தத்திலேயே அகாரம் வேற இருக்கு. அகாரோவை சர்வாவாத்ம அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றது. இப்படிப்பட்டதான இந்த ஓங்காரத்தை சொல்லி அதுக்கப்புறம் விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்ல போறோம். இப்ப இந்த விஸ்வங்கிற நாமாவில இருந்து ஆரம்பிச்சு அந்த ஓங்காரத்துக்கும் இந்த இருக்கிற 1000 நாமாக்களுக்கும் என்ன சம்பந்தம் என்கிறது மேல பார்க்க போறோம். இதற்கு முன்னால போன வாரம் ஓங்காரத்துல இந்த விஸ்வம் எனக்கூடியதான பதார்த்தத்துக்கு ஒரு சில அர்த்தங்களை பார்த்தோம். அந்த அர்த்தங்களை ஒரு தரம் நம்ம மனசுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேல்பாகத்தை பார்ப்போம். ஏன்னா ஒவ்வொரு நாமாவுக்கும் என்ன சொல்றது, அந்த நாமாவில என்ன தெரியுது என்று நாம் அறிந்து கொண்டு அதை பாராயணம் பண்ணினோமே ஆனால் மனசுக்கு மிக அதிகமான சாட்சியை கொடுக்கிறது. இந்த விஸ்வம் எனக்கூடியதான பதார்த்தத்துக்கு
விஷதீதி விஸ்வம் அப்படின்னு முதல் அர்த்தம். விஷதினா பிரவிசதி, பூந்து கொண்டிருக்கார். எதுல? எல்லாவற்றையும். தாங்கள் எந்தெந்த பொருளை பார்க்கிறீர்களோ உணர்கிறீர்களோ எல்லா பொருளையும் பரமாத்மா இருக்க. அப்படின்னா இந்த உலகத்தை படைத்து, உலகத்துல அணுவுல இருந்து ஆகாசம் வரைக்கும் எல்லா பொருளையும் படைத்து, படைத்ததான பொருள்களுக்குள் தான் பூந்து கொண்டிருக்கிறார். ஏன் சார் அப்படி பூந்துட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் இருக்க தொட்டு தான் பொருள் இருக்கும். மாவு இருக்கு, அதை உருண்டையாக பண்ணினா அது உருண்டையா நிக்கலாம். இல்லைன்னா உதிர்ந்து போயிடுச்சுன்னா சரியில்லை. ரவா லட்டு பண்றப்ப உதிர்ந்து போயிடுச்சுன்னா என்னன்னா இருக்குன்னா அது உருண்டையாவே அப்படியே இருக்கணும், நீங்களா உடைக்கிற பரியந்தம். அப்ப அது மாதிரியே இருக்கணும்னா அதுல அந்த பிசின் ஒட்டிக்கும் தன்மை இருக்கணும். அதே மாதிரியே ஒவ்வொரு பொருளும் அந்தந்த தான் செய்த வடிவமாகவே அது இருக்கணும். அது எப்படி நினைக்கிறதோ அப்படியே இருக்கணும், உதிர்ந்து போகக்கூடாது. தன் செயலை தான் செய்யணும். அப்படின்னா அதுக்கு தக்கவாறு அதற்குள்ள தான் இருந்துட்டு நியமனம் பண்ணிட்டு இருக்க. அந்தர்யாமியா தத்ருட்வா ததேவானுப்ராவிஷது, உலகங்களை படைத்து உலகங்களுக்குள் தான் பூந்து கொண்டிருக்கார். ஆகையால் அவருக்கு பிரவிசதி. விஷதீதி விஷ்ணு. விஷ்ணுன்னு சொன்னா முதல்ல என்ன சொல்லணும்? ஒவ்வொரு பொருளிலையும் இருக்கிறார். ஒவ்வொரு பொருளையும் இருக்கிறார்னு சொன்னா அதனால உங்களுக்கு இன்னொன்னு கிடைச்சிருக்கு. என்ன கிடைச்சிருக்கு? எல்லா பொருளையும் அவர் இருக்க. ஒவ்வொரு பொருளையும் இருக்கார்னு சொன்னதுனாலேயே என்னமாயிருக்கு? எல்லாமாக இருக்க. எல்லா பொருளையும் அவர் இருக்காருன்னு சொன்னா எங்கும் இருக்க. எங்கும் இருக்காருன்னா வியாப்தி வந்தது. விஷதிங்கிறதுனால என்னாச்சு? வியாப்தி வந்தாச்சு. பரமாத்மா எங்க இருக்கார்? இங்க இருக்கார், அங்க இருக்கார் என்று இல்லை, எங்கும் இருக்கிறார். சர்வ வியாபகமாக இருக்கிறார். சொல்றேன் சார், எங்கும் இருக்காரு, காணப்படலையேன்னு. டேபிள்ல இருக்காரா? புத்தகத்துல இருக்காரா? தூண்ல இருக்காரா? இல்ல வேற எங்கேயாவது இருக்காரா? எனக்கு காணப்படலையே. இருக்கான்னு சொல்லலாம். நீங்க இருக்கான்னு சொன்னா அதுக்கு ஒரு யுக்தி சொல்ல வேண்டாமா? வெறுமனா இருக்கான்னு சொன்னா எப்படி? ஒரு சந்தேகம் வருது. அப்ப அவர் இருக்காருங்கிறதுக்காக அவர் பரமாத்மா இருக்காருன்னு எப்படி தெரியுது அப்படின்னு சொன்ன, இதுக்கு நம்ம சாதாரணமாக ஒரு திருஷ்டாந்தம். மோதிரத்துல தங்கம் இருக்குங்கிறேன், வளையல்ல தங்கம் இருக்குங்கிறேன், செங்கிலேயே தங்கம் இருக்குங்கிறேன், தோடுல தங்கம் இருக்குங்கிறேன். இதே தான் சொல்லிட்டு இருக்கு. எப்படி இருக்குன்னு எப்படி தெரியுது? நீங்க சொல்லும் பொழுது தங்க மோதிரம், தங்கத்தோடு, தங்க வடை அப்படிங்கிறது. இந்த தங்கன்னு ஏன் சார் சேர்த்து சொல்லு? தங்கத்தினால செய்யப்பட்டது சொல்லணும். அப்ப தங்கத்துக்கு மோதிரத்துல தங்கம் இருக்குன்னு நீங்க சொல்ற உங்களுக்கு எப்படி தங்கம் இருக்குன்னு கேட்டா சொல்றப்பவே தங்க மோதிரம் சொல்றேன் சுவாமிங்கிற இல்லையா? அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் நீங்க சொல்லும் பொழுது டேபிள் இருக்கு, டேபிள் சேர் இருக்கு, செவர் இருக்கு, மனுஷன் இருக்கான். இந்த இருக்குன்னு சொல்றது பார்த்தல, அந்த இருக்கு என்றதுதான் பரமாத்மா சொல்லுவோம். கடசன் படசன் ஒவ்வொன்றும் இருக்கு என்று சொல்லி அந்த இருத்தல் என்கிறதே பரம்பொருளுடைய சொரூபம். ஆகையால் பரம்பொருள் இருக்கான்னு சொன்னா இருத்தலாக இருக்கிறார். ஒவ்வொரு பொருளும் இந்த ஃபார்ம் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அவர் இருக்கார். அதுல இருந்து எடுத்துட்டேன்னா அந்த பொருளானது இருக்காது. நூல்ல இருந்து வேஷ்டியில இருந்து நூலை எடுத்துட்டேன்னா வேஷ்டி இருக்காது. அதே விதமாக தங்க மோதிரத்துல இருந்து தங்கத்தை எடுத்துட்டேன்னா மோதிரமே காணும். ஆகையால் இந்த பொருளுக்குள்ள அவர் இருக்கார். அவர் இருக்க தொட்டு பொருள் பொருளாக காணப்படுகிறது. பார்த்தோமா? இப்ப என்னாச்சு? இந்த விஷதிங்கிற பதார்த்தத்தினால ஒவ்வொரு பொருளையும் அவர் பூந்துட்டு இருக்காருங்கிறதுனால பரமாத்மா சர்வ வியாபகமாக இருக்கிறார் என்கிறது இன்சிடென்டலா உங்களுக்கு கிடைச்சது. அவர் சொன்னது என்ன? ஒவ்வொரு பொருளையும் அவர் இருக்கிறது மட்டுமல்ல, அந்தந்த பொருளுக்கு சத்தா ஸ்பூர்த்தியை கொடுக்கிறார். அந்த பொருள் இருக்கிறதுக்கு காரணமாகவே அவர் இருக்கிறார் அப்படிக்கும். இப்ப விஷதிங்கிறது பரமாத்மா பொருளை செய்து பொருளுக்குள்ள போந்துருக்கான்னு ஒரு அர்த்தம் நான் சொன்னேன். இன்னொன்னு என்ன சொல்லிட்டு இருக்கேன், ரெண்டாவது அர்த்தம், இப்பொருள்கள் எல்லாம் பரமாத்மாவினிடத்துல இருக்கு. பிரளய காலத்தில் இப்பொருள்கள் எல்லாமே அவருக்குள்ள ஒன்னா சேர்ந்து போறது. ஏன் பிரளயம்னு என்ன சார்? இந்த பொருள் எல்லாம் காரணத்தோட சேர்ந்து போறது, அதான் பிரளயம்னு பேரு.
ஆபரணங்கள்லாம் இருக்கு, அது தங்கமாக மாத்திட்டீங்கன்னா என்னாச்சு, தன் காரணமாக ஆகிறது. அதே போல சிருஷ்டி காலத்துல உலகத்தை படைக்கும் காலத்தில் அத்தனை பொருள்களும் பரமாத்மா நடத்திலிருந்து வெளியில வருது. பிரளய காலத்தில் இந்த பொருள்கள் எல்லாம் மறுபடியும் பரமாத்மாக்குள்ள போறது. ஆகையால் பரமாத்மாக்குள்ள போறது பதிலா அதுவும் போறது தானே, அதுவும் விஷதி தானே. விஷதீதி விஸ்வம். என்ன, இப்பொருள்கள் எல்லாம் பரம்பொருளிடத்தில் ஒன்றாக போகிறது. தச்சன் வரார் காலமே, வீட்டுக்குள்ள எல்லா வேலையும் செய்தார். செய்யறதுக்காக எல்லாம் வாசி பொருள் அவைகள்லாம் எடுத்து வெளியில வச்சுக்கிறார். வீட்டுக்கு போறப்ப என்ன பண்றார், அதையெல்லாம் எடுத்து ஒரு பைக்குள்ள வச்சு மூடி வச்சுட்டு போறாரா இல்லையா? அதே விதமாக இந்த பிரபஞ்சமானது உபயோகம் ஆயிடுதுன்னா பிரளய காலத்துல இவைகளை எல்லாவற்றையும் சேர்த்து ஒரு இடத்துல தன்னிடத்துல அடக்கிக்கிறார் பரமாத்மா. அதனால்தான் ஏதோ வாயுமானி பூதானி ஜாயந்தே ஏ நஜாதானி ஜீவந்தி எத்ரயந்தி அபிசம்பிதந்தி, எல்லாம் தனக்குள்ள சேர்த்துக்கிறார். அப்ப பொருள்கள் எல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அவருக்குள்ள இருக்கிறதுனால்தான் அவர் விஸ்வரூபமாக ஆனார். விஸ்வம்ங்கிறதுக்கு என்ன, விஸ்வரூபம். பகவத்கீதையில அர்ஜுனனுக்கு விஸ்வரூபமாக உலகத்தை காட்டினார். விஸ்வரூபமாக காட்டினான எல்லாம் எனக்குள்ள இருக்கு என்கிறது காட்டினார். எனக்குள்ள இருக்கு என்கிறது எப்படி காட்டினார், துரியோதனாதிகள் இவாள்லாம் பிராணனை விட போறாளா இல்ல நாம போறோமா எனக்கூடியதான சந்தேகம். சிம்பா ஜெயேயு எதிவானோ ஜெயேயு, நாம் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா எனக்கூடியதான ஒரு சந்தேகம் அர்ஜுனனுக்கு இருந்தது. அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக யார் பிராணனை விடுறாளோ அத்தனையும் அவருக்குள்ள போறா போல ஒரு ஸ்வரூபத்தை, பீஷ்ம துரோணாதிகள்லாம் அவளை விழுங்குறா போல ஒரு ஸ்வரூபத்தை காமிச்சார் கிருஷ்ண பரமாத்மா. அதே போல யசோதா மாதாவுக்கு அத்தனை உலகங்களும் தனக்குள்ள இருக்கிறதாக காமித்தார். தன் வாக்குக்குள்ள அத்தனையும் இருக்கிறதாக காமித்தார். இது என்ன, விஸ்வம். அந்த விஸ்வங்கிற பதத்துக்கு அர்த்தம் பாருங்க, அது என்னென்ன இடத்துல என்னென்ன ஸ்வரூபத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காருங்கிறத பார்க்கணும். ஒரு நாமாவை சொல்லும் பொழுது அந்த நாமாவனுடைய அர்த்தம் வியாக்கரண ரீதியா பார்க்கிறோம். விசதீதி விஸ்வம், பிரவிசதீதி விஸ்வம், ரைட். அபிதம் விசதீதி விஸ்வம், இவையெல்லாம் வேதத்துல சொல்றது. முதலே சொல்லியிருக்கேன், யானி நாமானி கவுனானி. இந்த பெயர்கள் எல்லாம் கவுனமான பெயர்கள். இந்த ஒவ்வொரு குணத்தை குறிக்கிறது. அந்த குணத்தை குறிக்கிறதுனால பெயர்களை தவிர நிஜமாக சப்தத்துக்கு அப்பாற்பட்டவர் பரமாத்மா. இந்த குணத்தோட நமக்கு நம்ம மனசுல இந்த ஸ்வரூபம் பதியணும் என்பதற்காக காண்பிக்கப்படுகின்றன. ரெண்டு அவதாரங்கள் சொன்னேன். கிருஷ்ணாவதாரத்துல எல்லாமும் தனக்குள்ள அடக்கி இருக்கிறதாக ஒண்ணு சொன்னேன். அதே விதமாக விஸ்வஸ்வரூபமாக விஸ்வரூபமாக இருக்கிறதுங்கிறது சொன்னோம். அதுவும் விஸ்வம்னு பேர். வாமரனாக அவதாரம் பண்ணித்தான் 3 பாதங்கள்னால உலகத்தை வியாபித்தார். அதுவும் போன வாரம் பார்த்தோம். இப்படி விஸ்வங்கிற பதத்துக்கு இதுவரைக்கும் அர்த்தம் பார்த்தோம். இந்த அர்த்தங்கள் பார்த்த பிறகு அந்த ஓங்கார வடிவமாகவும் பரமாத்மா இருக்கார்னு சொல்றோம். இந்த ஓங்காரம் எப்படி அது அந்த ஸ்வரூபத்துக்குள்ள வந்து சேர்றது, விசதிங்கிற ஸ்வரூபத்துக்குள்ள ஓங்காரம் எப்படி வந்து சேர்றது அப்படின்னா, பரம்பொருளை குறிக்கக்கூடிய எழுத்து ஓங்காரம்னு நான் சொன்னேன். யோ வேத அதோஸ்வர புரோக்தோ வேதாந்தேஜ பிரதிஷ்டிதா சத்ய பிரகிருதிலீனஸ்ய பரஸ்வ மகேஸ்வரா அப்படின்னு வேதத்துக்கு ஆரம்பத்திலையும் ஓங்காரம் இருக்கு, வேதத்தினுடைய கடைசியிலையும் ஓங்காரத்தை சொல்லணும். இது என்ன சார் வேதத்துக்கு ஆரம்பம் ஓங்காரம்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த வேதமானது சப்தஸ்வரூபமாக இருக்கு. உலகத்தை படைக்கிறதுக்காக பகவான் சங்கல்பம் பண்ணினார். ஏன் உலகத்தை படைக்கணும்னு அவருக்கே சங்கல்பம் பண்ணினார் சார்? இத்தனையும் நாங்கள்லாம் சிரமப்பட்டு ஒரு சரீரத்தை எடுத்துட்டு இந்த சம்சாரத்துல இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு கவலைப்பட்டுட்டா அது வேடிக்கை பார்க்கணுமா? அதுக்காகவோ இல்லை. நீங்களோ சில கர்மாக்களை பண்ணிட்டு நல்லது கெட்டது, நல்லது பண்ணினவன்னா எனக்கு சுத்த கர்மா அதனுடைய சுகம் வேணும்னு கேட்கிறான். இப்ப இவனுக்கு அந்த சுகம் வேணும் என்று எப்பொழுது கேட்கிறானோ அதுக்கு தகுந்ததான பண்ணின கர்மாவுக்கு பலன் கொடுத்துத்தான் ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு கர்மாவுக்கும் பலன் உண்டு. அந்த பலன் இப்ப அனுபவிக்கிறீங்களா எப்ப அனுபவிக்கிறேங்கிறது அது வேற. ஆனால் கர்ம பலமானது அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம்.
நல்ல கர்மாவோ கெட்ட கர்மாவோ நீங்க பண்ணியாச்சுன்னா அதனுடைய பலத்தை நீங்க அனுபவிக்கணும். இதை அனுபவிக்கணும்னா அதுக்கு தக்கவாறு பொருளை தயார் பண்ணணும். ஏனென்றால் உங்களுக்கு சுகமோ துக்கமோ தானா வராது. சுக துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த கிராஸ் பாடி வேணும் இல்லையா? இதன் வாயிலாகத்தானே த்ரூ திஸ் மீடியம் தானே நீங்க சுகமும் துக்கமும் அனுபவிக்கிறீங்க. ஆனா இது மட்டும் இருந்தா போராது. உங்களுக்கு புலன்கள் வேணும். கண்ணு காது மூக்கு நாக்கு தோடு வேணும். கண்ணால் ஒரு பொருளை பார்க்கணும். பார்த்த பிறகு இது நன்றாக இருக்கு என்று தாங்கள் அனுபவிக்கணும். கண்ணு வேலை செய்யணுமையானால் ஸ்தூல சரீரம் வேணும். ஸோ ஒரு மனுஷன் இன்னைக்கு நீங்க மாம்பழம் சாப்பிடணும்னு கர்மா இருந்தது. ஆனால் முதல்ல மாம்பழத்தை மட்டும் பண்ணினா கொடுத்தா போறாது. உங்களுக்கு இந்த சரீரம் வேணும். சரீரத்தை கூட வாக்கு கண்ணு கை காது இத்தனையும் கொடுக்கணும். இதை கொடுத்த பிறகு மாம்பழத்தை உங்களை கொண்டு வந்து முன்னால நிறுத்தணும். அதை நீங்க சாப்பிடணும். சாப்பிட்டு சந்தோஷப்படணும். ஒரு கர்மா நீங்க பண்ணீங்கன்னா இதுக்கு இன்சிடென்டலா இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முன்னால் தயார் பண்ணிருக்கணும் பகவான். ரொம்ப கஷ்டம் தானே சார். என்ன பண்றது? இத்தனையும் ஏன் சார் உங்களுக்கு பண்றார்? இப்படியெல்லாம் பண்ணி கொடுத்த பிறகாவது என்னைக்காக நீர் அவரை நினைப்பீரோங்கிறதுக்காக இத்தனையும் நமக்கு படைச்சு கொடுத்திருக்காரே பகவான். இத படைச்சவர் யாரு அப்படின்னு நீங்க நினைப்பீரோங்கிறதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் இத்தனைக்கும் மூல காரணம் எதுக்கு? அவ்யாஜ கருணா மூர்த்தி அஜானத்வாந்த தீபிகா ஒரு காருண்யத்துல பண்ணிட்டு இருக்க. கச்சித் தீர பிரத்யகாத்மானமைத்தது ஆவருத்தகத்துர் அமிர்தத்வமிச்சன். பல்லாயிரம் மனிதர்களுக்குள்ள ஏதோ ஒரு மனிதன் என்னைக்காவது என்ன திரும்பி பார்க்க மாட்டானா அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணிட்டு இருக்க. ஆகையால் இத்தனை உலகம் படைத்ததற்கு பரம தாத்பரியம் என்ன? அந்த பகவானுடைய அனந்தத்துவ குணத்தை தாங்கள் அறியணும். அதே சமயத்துல என்னைக்காவது நீங்கள் அந்த பரமாத்மாவை பரம்பொருளை பார்க்கணும். பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எந்நேரமும் படைத்த உலகத்துல விழுந்து அதுல இருக்கக்கூடியதான சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுலயே இருக்குமே தவிர இந்த இந்த படைத்த சுகதுக்கங்களுக்கு காரணமான உலகத்தை யார் படைத்தார் என்று நீங்க பார்க்கல. ஸ்ருதி சொல்வது ஆராமமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. தினந்தோறும் அந்த பார்க்குக்கு போறது என்ன தேசோத்தாரக நாகேஸ்வர பார்க் போய் அப்படின்னு ஆனந்தமாக ஊரெல்லாம் வாக்கிங் போயிட்டு வர்றது. அன்னதான் இருக்கு. அத்தனையும் பண்றோம். யாராவது ஒருத்தராவது இதை யாரு தயார் பண்ணினான்னு யோசனை பண்றீங்களோ? அதே போல இவ்வளவு பெரிய உலகத்தை பரமாத்மா தயார் பண்ணியிருக்கார். அதை நாம கவனிக்கல. என்னைக்காவது தாங்கள் கவனிப்பீடோங்கிறதுக்காக தான் இத்தனை விஷயமும் வந்திருக்கு. அப்ப உலகத்தை படைக்க உலகத்தை படைக்கும் பொழுது அவர் அந்த உலகத்துல நீங்க இன்டராக்ட் பண்ணணும். உலகத்தை படைக்கிறதுன்னு உலகத்துல இருக்கிறது மட்டுமல்ல. எனக்கு ஒரு பழம் வரணும்னு சொன்னா அந்த பழம் பேரு தெரியணும். பழம் எங்க இருக்குன்னு இருக்கணும். அதை நீங்க வாங்கணும். அப்ப அதுக்கு சப்தம் வேண்டாமா? அந்த இன்டராக்ஷனுக்கு விவகாரத்துக்கு சப்தம் வேணும். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் பொருளை மட்டும் தயார் பண்ணல, அந்த பொருளுக்கு ஒரு சொல்லையும் தயார் பண்ணும். இந்த சொல்லானது சப்தம். அந்த சப்தமானது ரெண்டு வடிவமா இருக்கு. அது வர்ணாத்மக சப்தம் அல்லது வெறும் சப்தம், துவன்யாத்மகமான சப்தம். ஸோ துவனி அப்படியே வெறும் சவுண்ட், வர்ணம் ஆல்பபெட். இப்ப காக்கா கத்தல், சிம்மம் கத்தல், இவைகள்லாம் நீங்க பேப்பர்ல எழுத முடியுமோ? கேஏ கேஏ காக்கான்னு எழுதுவில்லை, அவ்வளவுதான். ஆனா அது சொல்றதோ இல்லை. அந்த காக்கா கத்தக்கூடியதான அந்த சொல்லை நீங்க எழுத்தால எழுத முடியாது. ஒண்ணு நீங்களே கத்தி காமிக்கணும், அல்லது அதை டேப் ரெக்கார்ட் பண்ணி காமிக்கணும். அந்த ஸ்வரூபத்தை எழுத முடியாது. இதுக்கு துவனின்னு பேர். ஆனா அதை நாம எழுதி காமிக்கக்கூடியது ஆல்பபெட். அது 26 வச்சுக்கோ, 51 வச்சுக்கோ, 65 வச்சுக்கோ, 96 வச்சுக்கோ, அந்தந்த அவளுடைய ஒரு ஸ்வரூபத்தை வச்சிருக்கோம். இப்ப இந்த துவன்யாத்மகமான சப்தமும் சரி, வர்ணாத்மகமான சப்தமும் சரி, இவை எல்லாம் எங்க இருந்திருந்தது? ஓங்காரத்தினுடைய ஒரு விரிவாக வந்திருக்கு. அந்த ஓங்காரத்துலதான் வேதங்களை அடைச்சு வச்சிருக்க. யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகிணோதி தஸ்மை யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம். இவ்வுலகத்தை படைக்கும் கதில் முதலில் பிரம்மதேவருக்கு ஓங்காரத்தை உபதேசித்தார்.
ஹிரண்யகர்ப்பருக்கு ஓங்காரத்தை உபதேசம் பண்ணினார். அவர் அந்த ஓங்காரத்தை தபஸ்து பண்ணி அதுல இருந்து வேதங்களை அறிந்தார். தபஸ்துனால வேதங்களை அறிந்தார். ஆகையால் போன கல்பத்துல எப்படி இருந்தது? சூர்யாஜந்தமதோ தாதா யதா பூர்வம கல்பயது தாதா விதாதா பிரம்மதேவர் எல்லாவற்றையும் போன கல்பத்தில் எப்படி இருந்ததோ அதை கண்டு அது மாதிரி தயார் பண்ணினார். ஆகையால் போன கல்பத்திலையும் சூரியன் இப்படிதான் இருந்தார், சந்திரன் இப்படிதான் இருந்தார். போன கல்பத்திலையும் யாகம் பண்ணினா புண்ணியம், இன்னொரு இன்டர் பண்ணினா பாபம். இது மாறிவிடாது. இந்த கான்ஸ்டியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறவே மாறாது. நீங்க மாத்தலாம் நம்ம கான்ஸ்டியூஷன்ல, ஆனா வேதம்ங்கிற கான்ஸ்டியூஷன் ஒரு நாளும் மாறாது, அதே மாதிரியே இருந்து கொண்டிருக்கு. ஆகையால் இந்த சப்த ஸ்வரூபம் சொற்கள் அது ஜெர்மன் ஆகட்டும், இத்தாலியன் ஆகட்டும், சம்ஸ்கிருதம் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எங்கிருந்து வந்தது? ஓங்காரத்துல இருந்து வந்தது. அதனால எல்லா எழுத்தும் ஓம்ல இருந்து வந்தது. மறுபடியும் கடைசியில எங்க சார் போக போறது? ஓங்காரத்துல போக போறது. இப்ப போன வாரம் சொன்னதான 4 அர்த்தங்கள் அது வேறு. இப்ப என்ன சொல்றோம்? ஓங்காரத்துல இருந்து சப்த பிரபஞ்சம் வந்தது, ஓங்காரத்துக்குள்ள சப்த பிரபஞ்சம் போறது. எது எதுல இருந்து வந்ததோ, எது எதுல அடங்கிறதோ அதுதான். மண்ணுல இருந்து குடம் வந்தது, குடம் மடியும் பொழுது மண்ணாக போறது, கடைசியில் குடமானது மண்ணுதான். ஆகையால் இந்த சப்தங்கள் என்ன? ஓங்காரம். சப்தத்துக்கு சொல்லானது, அது பொருளானது. சப்தத்துக்கும் அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதுல, அது என்ன சம்பந்தம்? அபிதான அபிதேய சம்பந்தம். ஒண்ணு இன்னொன்னை குறிக்கிறது. நான் குடம் என்று சொன்ன மாத்திரத்தினால் உங்க மனசுல வயது பெருசு, கழுத்து குறுகி ஜலத்தை வைக்கக்கூடியதான மண்ணால செய்யக்கூடியதான ஒரு பாண்டம் இந்த ஞாபகம் வந்தல்லவா? அப்ப இந்த குடம் என சொல்லுக்கும் அந்த பொருளுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. அதான் அபிதான அபிதேய சம்பந்தம் அல்லது அபேத சம்பந்தம் அப்படின்னு இருக்கு. இப்படிப்பட்டதான ஓங்காரமும் இந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கு. விஸ்வம்னு சொன்ன என்ன அர்த்தம்? ஓங்காரம். ஓங்காரத்தினால குறிக்கப்படுகிறது. நீங்க சொன்னதான அர்த்தங்கள் எல்லாம் விசதீதி விஸ்வம், உலகங்கள்ல சப்த பிரபஞ்சம் ஓங்காரத்துக்குள்ள இருக்கு. ஓங்காரமானது எல்லா சொல்களிலையும் இருக்கு. ஓங்காரம் எல்லாவற்றையும் பிறந்திருக்கு, புந்திருக்கு. ஓங்காரத்துக்குள்ள எல்லாமே புந்திருக்கு. ஆகையால் ஓம் எனக்கூடியதும் இந்த விஸ்வம் எனக்கூடியதும் ஒண்ணுதான். இவ்வுலகத்தில் சொல்லில்லாத பொருள் இல்லை, பொருள் இல்லாத சொல்லில்லை. ஏதாவது ஒரு சொல்லு சொல்லுங்க, அதுக்கு பொருள் இல்லை சார், அதுக்கு அர்த்தமே இல்லை சார் சொல்லுவிட, உமக்கு தெரியாம இருக்கலாம். 1 மணி நேரம் ஜெர்மன் லெக்சர் கேட்கலாம், ஒரு எழுத்து புரியல சார் அப்படின்னா. சில பேர் தமிழ்ல பேசினாலே புரியாது. என்ன பேச? அப்ப புரியலைங்கிறது வேற, ஆனா அதுக்கு அர்த்தம் இல்லைன்னு இல்லை, அர்த்தம் இருக்கு, நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஆகைய சொல்லானது ஒவ்வொரு சொல்லும் இருக்குன்னா அது பொருளுக்குள்ள புகுந்து இருக்கு, அந்த பொருளை குறிக்கிறதாக இருக்கு. அதே போல ஒவ்வொரு பொருளும் அதுக்கென்றதான உரித்ததான சொல் இருக்கு. சில சமயத்துல ஒரு சொல்லுக்கு அநேக பொருள்கள் இருக்கலாம், அநேக பொருள்களுக்கு ஒரு பொருளுக்கு அநேக சொற்களும் இருக்கலாம். இருந்த போதிலும் சொல்லுக்கும் பொருளுக்கும் விட்டு பிரியாதான சம்பந்தம். வாடர்த்தா விவதம் பிரத்தவ் வாடர்த்த பிரதிபத்தையே ஜெகதப் பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு பார்வதி பரமேஸ்வரத்தை பிரியாம இருக்காளோ அதுக்கு சொல்லுக்கும் பொருளுக்கும் பிரியாதான ஒரு சம்பந்தம். எது பிரியாதான ஒரு சம்பந்தம், எப்பொழுதும் பிரியாதான ஒரு சம்பந்தம் இருக்கோ அந்த ரெண்டு ஐக்கியம். அதனால சிவசக்தி ஐக்கிய ரூபிணி சொல்லிட்டு கிளம்பியா. அதே போலதான் இங்கேயும் அந்த ரெண்டு பொருளும் ஒன்றாக போயிடுது. அபிதான அபிதேயங்களுக்கு அபேதம். இந்த அபிதான அபிதேயங்களுடைய அபேதமானது எங்க வந்து முடிஞ்சதுன்னு உங்களிடத்துல வந்து முடிஞ்சது. ஏன்னா உங்களுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கிறதுல அது 3 நிலைகளை பெற்றிருக்கு. நான் நீங்க சொல்றேன், இந்த நான்ங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தேனால் அது 3 நிலைகள் உங்களுக்கு தெரியுது. எது? காலமே முழிச்சுட்டு இருக்கிற நிலை. நான் முழிச்சுட்டு இருக்கேன், என்ன சார் பண்றேன்? சேஷ்டை பண்ணிட்டு இருக்கேன். கண்ணால பாக்குறது, காதால கேட்கறது, மூக்கால வர்றது. இவ்வுலகத்தில் நடந்து கொண்டிருக்க ஒரு கணமும் சும்மா இல்லை. நீங்க சும்மா இருக்க முடியாது. ஏன் சும்மா இருக்க முடியாது? அஜ்ஞானியா இருக்கிறதுனால. ஞானியா இருந்தாதான் எல்லாத்தையும் மறந்து பரமாத்மா இருந்தா மனசை நிறுத்தி இருக்கிறேன். நமக்கு அந்த நிலை இல்லாதனால எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்கோம், ஏதேதோ பண்ணிட்டு இருக்கோம்.
சில பேர் முன்னுக்கு வரத்துக்கா முயற்சி பண்றா, சில பேர் சம்சாரத்திலேயே உழந்துட்டு இருக்கா, இருக்கட்டும். ஆனா இந்த 19 உருப்படிகள், 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எனக்கூடியதான 19 உருப்படிகள்னால 7 விதமான சப்தாங்கமாக எல்லா செயலையும் பண்ணி கொண்டிருக்க. காலமரம் முழிச்சுன்றது ராத்திரி தூங்குற பர்யந்தம் இப்படி அலைஞ்சு அலைஞ்சு அதுவும் இதுவும் அங்கே போய் இங்கே போய் என்னென்ன பண்ணி நம்ம எந்த ஒரு காரியம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ஒரு டென்ஷனோட பண்ண வேண்டியதான நிலை வந்துடுது. எப்பவுமே சர்வதா டென்ஷன். என்ன பண்றது பாருங்க, இதுதான் ஜாக்கிரத நிலைன்னு. இதுக்கும் ஜாக்கிரதைன்னா கேர்ஃபுல்லா இருக்கான்னு அர்த்தம். தஸ்மா ஜாக்கிரத ஜாக்கிரதா. எங்க கேர்ஃபுல்லா இருக்கும்? புறணி பாக்குறோம் ஆனா நடக்கல. இந்த நிலை இப்படி இருக்கு. இது ஒரு நிலை நமக்கு தெரியும். இதெல்லாம் இது மேல நம்மளால முடியாது, இது மேல நாளைக்கு பார்த்துப்போம் அப்படின்னு எல்லாவற்றையும் வச்சு தூங்க போறேன். தூங்கினதுமே என்னாச்சு, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இவைகள்ல இருக்கக்கூடியதான அந்தந்த திறமைகளை மனசு தான் இழுத்துக்கிறது. ராத்திரி கண்ணை பார்க்காது, காது கேட்காது, மூக்கு முகராது. ராத்திரி நீங்க தூங்கும் பொழுது என்ன சாராச்சு, அவைகள் அந்தந்த இடத்துல தானே இருக்கு. ஆமா இருக்கு, ஆனா அதனுடைய திறமைகளை மனசு இழுத்துக்கிறது. ததேதாம் ததேதாம் விஞ்ஞானேன விஞ்ஞானமாதாய. தன்னுடைய சக்தியினால் இவைகளுடைய பவர்ஸை எல்லாம் தான் இழுத்து கொண்டு இதயத்துக்குள்ள போறோம். இட்ஸ் ட்ரைஸ் டு டிராவல். அப்ப இதயத்துக்குள்ள உள்ள போயிடுதுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் இந்த சரீரத்துல என்ன நடக்கிறதுங்கிறது அதுக்கு தெரியாது. பிளிஸ்ஃபுல்லி இருக்கிறேன். அந்நிலைக்கு தூக்கம் என்பதான நிலை. இது அப்பவும் நான் தூங்குறேன்னு தான் சொல்றேன். இந்த நானுக்கு தான் அது ஞாபகம். அது கண்டிஷன் நானா அன்கண்டிஷன் நானா அது அப்புறம் சொல்றேன். ஆனா இந்த நானுங்கிற சொரூபத்துக்கு தான் நான் மொழித்து கொண்டிருக்கேன்னு சொல்றேன், நான் தூங்குறேன்னு சொல்றேன். இந்த ரெண்டுக்கு நடுவுல சந்தே சுருஷ்டிதாக ஒரு நடுவுல ஒரு சந்தியம் ஸ்தானம். இந்த ஜாகிரத்துன்னு ஒரு நிலை, தூக்கம்னு ஒரு நிலை, இந்த நிலைக்கு நடுவுல ஒரு நிலை ஒண்ணு இருக்கு. அது சில சமயத்துல சில சமயத்துல அது போய் மாட்டிப்போம். அதுக்கு என்ன ஸ்வப்னம்னு பேரு. இந்த ஸ்வப்னத்துல என்னன்னா இதே மாதிரி 19 உருப்படிகளும் வேலை செய்யுது. ஸ்வப்னத்துல நீங்களும் கண்ணு பாக்குறீங்களோ இல்லையா? ஸ்வப்னத்தை பாக்குறது சார், இன்னொருத்தரோட பேசுறேன், நடந்து போறேன் சார், தூங்கிட்டு இருக்கேன், தூங்கிட்டு தான் இருக்கு. ஸ்வப்னத்துல நடக்கிறா போல தானே உங்களுக்கு ஸ்வப்னம் வருது. இந்த ஜாக்கிரத்துல நடக்காத விஷயங்கள்லாம் ஸ்வப்னத்துல நடக்கிறது. நீங்க ட்ரெயின் ஏறா போல உங்க ஸ்வப்னம் பாக்குற. நீங்க முழிச்சுட்டு இருக்க என்னைக்காவது உங்க முதுக நீங்க பாத்துருக்கீங்களா? ட்ரெயின்ல உட்காந்து உங்க 2 கண்ணையும் கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடியதான புருவங்களையும் உங்களால பார்க்க முடியுமா? ஆனா சொப்னத்தை பாக்குறல. நீங்க ஆனந்தமா உட்காந்து புத்தகம் படிக்கிறேன் சார், நான் ஃப்ரண்ட் வியூ பாக்குறேன் சொப்னத்துல. எப்படி இதுதான் இங்கே சார் யோசனை பண்ணேன்னு கேட்கக்கூடாது. என்னமோ நடக்கும். அப்ப விவகாரம் என்ன? ஜாக்கிரத்துல நடக்காத காரியங்களை கூட சொப்னத்துல நீங்க பாக்குறீங்க. அப்ப இந்த சொப்னத்துல 19 உருப்படிகளும் எல்லாமே வேலை செய்யுது. சொப்னத்திலையும் முடிச்சு காத்துவாங்கிறேன். சொப்னத்துல நடக்கிறேன், போறேன், வரேன். ஆனால் அது எங்க நடக்கிறது சொப்னம்ங்கிறது அது அப்புறம் சரீரத்துக்குள்ளத்தான் நடக்குது. அந்த சொப்னத்தையும் காலம்பரையில என்ன சொல்றது, நான் சொப்னத்தை பார்த்தேன். இப்ப இந்த நான் யாருக்கு? இந்த 3 நிலைகள் யாருக்கு சார்? முடிப்பும் எனக்குத்தான், சொப்னமும் எனக்குத்தான், தூக்கமும் எனக்குத்தான். ஆகையால் இந்த 3 நிலைகளும் அந்த ஓங்காரத்துல இருக்கக்கூடியதான அகார உக்கார மகாரத்துக்கு சேர்த்து வைக்கும். இப்பதான் நான் சொன்னேன், ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள். ஆ எனக்கூடியதான சொல்லுக்கு ஜாகிரத், ஊ எனக்கூடியதான சொல்லுக்கு சொப்னம், மா எனக்கூடியதான சொல்லுக்கு தூக்கம். இந்த 3 கலந்தா ஓம்ங்கிறது. இந்த ஜீவனுக்கு இந்த 3 நிலை தவிர 4வது நிலை கிடையாது. இந்த ஜீவனுடைய லைஃப், இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு பார்த்தீங்களா, இதை ஓங்காரம் குறிக்கிறது என்று சொன்னேன். இப்ப காலமே எழும்பொழுதும் பொழுது என்ன ஆச்சு, இந்த தூங்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுடைய புலன்கள்லாம் எங்க இருந்தது? இதயத்திற்குள்ள. இப்பதான் சொன்னேன், எல்லாம் இந்த திறமைகள்லாம் இதயத்திற்குள்ள இருந்தது. கோயில்ல சார் இருந்தது, போயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம்னு. காலம் ரெண்டுமே கண்ணதானே டக்குன்னு கண்ணை பார்க்காது, காது கேட்காது. எங்க உள்ள இருந்து பிரவிசதி வெளியில வந்து விசதி தி விஷ்ணு ஏதோ கதை அளிக்கிறதா நினைக்காதீங்க. விஸ்வத்துல தான் முழுக்க
மறுபடியும் தூங்குறப்ப என்ன சார் வந்து வீட்டே உள்ள போச்சு. அப்ப தூங்கும் பொழுது இல்லாம உள்ள போறது, முழிச்சு கொண்டு போன எல்லாம் வெளியில வருது. உள்ள போய் வெளியில வருது பார்த்தீங்களா? இந்த ஓங்காரமும் ஓங்கார வடிவமா இருக்கிற ஆத்மாவும் இந்த விஸ்வங்கிற பொறுப்புக்காரு. இப்ப கீழே சொன்னதான 4 அர்த்தம் போன வாரம் சொன்னது. இன்னைக்கு சொன்னதான ஓங்காரம் விட்டதி பிரவிசதி பிரம்மத்து நடத்துல இருந்து ஓங்காரத்திலிருந்து பிரபஞ்சம் வெளியில வருது, ஓங்காரத்துக்குள்ள போறது 2 அர்த்தம், 7 அர்த்தம் சொல்லியாச்சு. இது இன்னொரு அர்த்தம். கடைசியில உம ஆத்மஸ்வரூபமா இருந்து கொண்டு ஓங்காரம் விட்டதி. இதைத்தான் இப்ப பாஷ்யத்துல நம்ம படிக்க போறோம். ஓங்காரமானது தத்வை சத்தியகாம போன தரம் என்ன சொன்னா அந்நியத்திர தர்மாத் அந்நியத்ரா தர்மாத் அப்படின்னு ஆரம்பிச்சு கட்டோபனிஷத் வாக்கியங்களை பார்த்தோம். அதுக்கப்புறம் இதே ஓங்காரத்தை பத்தி ஏதத்வை சத்தியகாம பரஞ்சா பரஞ்ச பிரம்ம எதோங்காரா, இந்த ஓங்காரம் தான் பரம்பொருளாகவும் அபரபொருளமாகவும் இருக்கு. அபரம் பிரம்மான்னு அர்த்தம் உருவத்தோட சோபாதிகமான பிரம்மமா இருக்கு. ஏதோங்கார அப்படின்னு ஆரம்பிச்சு எப்புனலேதிரிமாத்திரேன ஓங்காரேன பரம்பொருளம் அபித்யாயீதா, யாரொருவர் இந்த ஓங்காரத்தை திரிமாத்திரேன 3 மாத்திரைகளோட 3 மாத்திரையாக உபாசனை பண்ண அகார உகார மகார என கூடியதான 3 மாத்திரைகளுடன் ஓங்காரத்தை உபாசிக்கணும். உபாசனை எப்பொழுதும் ஓங்காரம் தானே, அகாரத்துக்கு தனியா உகாரத்துக்கு தனியா இல்ல, ஓம்னு தான் உபாசிக்கணும். ஆனா இந்த ஓங்காரத்தை 3 மாத்திரைகளுடன் கூடியிருக்கு. திரிமாத்திரேன ஓமித்யேதேன இவாட்சரேன பரம்பொருடம் அபித்யாயீதா, யார் தியானம் பண்றானோ சதாமதிருண்ணியதே பிரம்மலோகம், சாமவேதங்கள் இவனை பிரம்மலோகத்துக்கு அழைத்து செல்கிறது மரணானந்தரம். அதுக்கப்புறம் என்னென்ன அங்கே எதா பாதோதர ஸ்வதா வினிர்முக்தா, இந்த பாதோதரம்னா பாம்பு, பாம்பானது நாகப்பாம்பு என்ன பண்ணோம்னா அமாவாசை அன்னைக்கு ஒரு ஆணிலையோ ஒரு முள்ளுலையோ தன்னுடைய எக்ஸ்டர்னல் ஸ்கின்னை மாட்டி வச்சுட்டு தான் அதுல இருந்து தனியா வந்துடும். சட்டையை உரிக்கிறதுன்னு பேர் வச்சோம்னா அந்த எக்ஸ்டர்னல் ஸ்கின் எங்கேயோ விழுந்திருக்கும், அந்த பாம்பு மட்டும் தனியா இங்கே போயிடும். அந்த தனி பாம்பனுடைய சட்டை இருக்கு பதிலா அதை வச்சுட்டு லேடிஸ் ஹேண்ட் பேக் எல்லாம் பண்றோம். இதை பண்ணிட்டு இருக்கிற அவன் அப்ப என்ன அதன் வழியா அது எப்படி அந்த சட்டையை அவுத்து தனியா வந்துடுறதோ அதே மாதிரியே இந்த மனசுல இருக்கக்கூடியதான் அத்தனை பாவங்களும் போயிடுறதுன்னு எதா பாதோதரஸ்வதா வினிர்மச்சதே, இந்த தொக்கில இருந்து எக்ஸ்டர்னல் தொக்கில இருந்து எப்படி போறதோ அதே போல இந்த மனசுல இருந்து அத்தனை பாவங்களும் போய்விடுகிறது. அப்புறம் பிரம்மலோகத்துல மகிழ்ச்சியதே கிரமமுக்தி அடையலாம் அப்படின்னு ஓங்காரத்துக்கு பலன் சொல்லி இது பிரஸ்னோபனிடது ஓமிதி பிரம்மா ஓமிதி இதகம் சர்வம் அப்படின்னு எதிர்வேதத்தில் ஆரண்யகே சத்யதா சங்குனா சர்வாணி பர்ணானி சந்திரண்ணானி ஏவம் ஓங்காரேன சர்வா வாக் சந்திரண்ணா. இது ஆலயில இருக்க பதில அது கீழே விழுந்ததுமே அது காஞ்சி போன பிறகு அதை நான் தட்டுனேன்னா அதுல இருக்கக்கூடியதான் நான் எந்த இலையில மேல இருக்கக்கூடியதான் அந்த இது போயிடுதுன்னா உள்ள போதேன்னா அதுல நரம்பு எல்லாம் தெரியும் உங்களுக்கு. இத பனைமரத்துல பன்னாடைன்னு சொல்லுவாங்க. அதே விதமாக மர ஊரிங்கிற அளவு அதே போல இந்த இலையை பார்த்தீங்களேனால் அதுல இருக்கக்கூடியதான அதனுடைய அந்த நரம்புகள்லாம் தெரியும். அது மாதிரி அந்த நரம்புகள் எப்படி ஒன்னோட ஒண்ணு கோக்கப்பட்டிருக்கோ அதே போலதான் ஓங்காரத்துல அத்தனை எழுத்தும் கோக்கப்பட்டிருக்கும். எல்லா எழுத்தும் எல்லா சொற்களும் எதுல கோக்கப்பட்டிருக்க ஓங்காரத்துல, அதே போல அந்த பிரம்மத்தினிடத்துல எல்லாமும் கோக்கப்பட்டிருக்கு. அப்படி சத்யதா சங்குனா சர்வாணி பர்ணானி சந்திரண்ணானி ஏவம் ஓங்காரேன சர்வா வாக் சந்திரண்ணா ஓங்கார ஏவ இதகம் சர்வம் இது சாந்தோக்கியே ஓமித்யேததக்ஷரம் இதகம் சர்வம். இதெல்லாமே ஓங்காரம் தான் அப்படின்னு எதற்காக சொல்றேன், அந்த விஸ்வம் என கூடியதான பொருள்ல பரமாத்மா எப்படி விஸ்வமாக உலகமாக உலகத்தில் ஒவ்வொரு அணுவிலையும் இருக்கிற அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ய ஜந்தோர்மிதோகாயான் சமக்ரதோ பத்யதி வீதோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா. உங்களுடைய இந்திரியங்களுடைய தெளிவு இருக்கணும் சார். இந்திரியங்கள் இங்கேயும் அலையப்படாது, அது தெளிவாக ஆத்ம தத்துவத்தை அறிய தகுதி இருக்குமே ஏன்னா ஆத்ம தத்துவம் தானா தெரிய ஆரம்பிக்கும். அதே விதமாக தான் அந்த தகுதியை பெற நீங்க ஓங்காரத்தை இப்படி அனலைஸ் பண்ணணும். இதான் ஓமித் ஏததம் சர்வம் இத்திவக்ரம்ய பிரணவோ ஜபரம் பிரம்மா பிரணவ ஸ்பர்ஷபரஸ்வதா
அபூர்வோ அனந்தரோ அபாக்கியோ அனபர பிரணவோ அவ்யய. பிரணவம் தான் உபாசிய பிரம்மம், பிரணவம் தான் சுத்த பிரம்மம். இது அபூர்வம் அனபரஹா, இதுக்கு காரணமும் இல்லை காரியமும் இல்லை. ஆயால் அபாக்கியோ அனபர பிரணவோ விய சர்வஸ்ய பிரணவோத்யாதி மத்தியம் அந்தஸ்ததைவச. பிகினிங்கும் பிரணவம் தான், நடுவுல இருக்கிறதும் பிரணவம் தான், எண்டும் பிரணவம் தான். ஆதி மத்திய அந்தஸ்ததைவச. ஏவம் நி பிரணவம் ஞாத்வா வியஸ்னுதே ததனந்தரம். இப்படி பிரணவத்தை அறிந்து அதற்குள்ள ஒன்றாக போகிறான் அப்படின்னு அடுத்தது. பிரணவம் ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்யக்ரதயே ஸ்திதம். இந்த பிரணவம் எங்க இருக்க? எல்லோருடைய இதயத்திலையும் இருக்கு. இதயத்துல இருக்குன்னா அந்த பிரணவ நாதம் இதயத்திலிருந்து வெளியில வரும். அது வரணும்னா நீங்க ஜபம் ஆரம்பிக்கணும். காயத்ரி ஜபம் பண்ணிட்டே இருந்தீங்களேயானால் அந்த சங்கிய வந்த பிறகு தானா அந்த ஓங்கிற சத்தம் வரும். அந்த சத்தம் எப்படி ஓங்கிற சத்தம் பண்ணது? சமுத்திரத்துல அலைகள் வரா போல சத்தம், சங்கம் வரா போல ஒரு சத்தம். அந்த சத்தம் சுவானுபவ வேத்தியம், உங்களுக்கே தெரியும். வேற யாரும் இதை ஒன்றும் ப்ரூவ் பண்ண வேண்டாம். நமக்கு சத்தம் வருதா சார் ஏதோ மெஷின் எல்லாம் வச்சுட்டு பார்க்க வேண்டாம். உள்ளூர் அதை கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்படின்னா நீங்க அந்த கரெக்டா சொல்லிட்டு இருக்குன்னு அர்த்தம். இப்படி அந்த மந்திரத்துக்கு அந்த ஓம்காரமானது எல்லோருடைய இதயத்திலையும் பிரணவ வடிவமாக இருக்கு. எந்த தெய்வத்தை உபாசனம் பண்ணினாலும் சரி, கணபதி உபாசனா ஓம்கார ஸ்வரூப மூலகந்தம்னு சொல்றது. தீட்சிதர் கீர்த்தனையில பாருங்க, எந்த தெய்வத்தை சொன்னாலும் அந்த ஓம்காரம். என்ன ஓம்காரமானது சர்வதேவதாத்மகமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அந்த ஓம்காரம் தான் ஈஸ்வரம். பிரணவம் ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்யக்ரதி சம்ஸ்திதம். எல்லோருடைய இதயத்திலையும் இருக்க. ஆண்கள் இதுல இருக்கிறா, பெண்கள் இதை கேட்காதீங்க. சர்வஸ்ய இப்படி சந்தேகங்கள்லாம் வரும் தெரியும். சர்வஸ்யக்ரதி சம்ஸ்திதம் சர்வவியாபின ஓங்காரம். இதயத்துல மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. சர்வவியாபின ஓங்காரம் எங்கும் இருக்கு சார். எங்கும் இருந்தாலும் இங்கதான் தெரியும்னா, எங்கும் இருக்க ஆனா இங்கதான் தெரியும். எங்கும் பரம்பொருள் இருக்க. தியானம் பண்ணினா இதயத்துலதான் காணப்படுவார். சோ இதயத்துல தியானம் பண்ணணும். இதயத்துல தியானம் பண்ணின பிறகு 2 புருவங்களுக்கு நடுவில் அவரை பார்க்கலாம். 2 புருவங்களுக்கு நடுவில் பார்க்கும்பொழுது இங்க தூணலையும் பார்க்கலாம், துருப்பலையும் பார்க்கலாம். ஆனா முதல்ல எங்க சார் ஐடென்டிஃபை பண்ணுவேன்? இதயத்துல. ஏன் பரமே பரார்த்தே ரொம்ப உத்தமமான ஸ்தானம் அது. ஏன்னா அங்க பரமாத்மா நித்தியம் சன்னிகிதா. தினந்தோறும் நீங்க தூங்கும் பொழுதும் அந்த பரமாத்மா அங்கே போய் அவரை அடையலாம். அதனால்தான் சொல்றாரு பிரணவம் ஈஸ்வரம் வித்யா சர்வஸ்யம் சர்வவியாபினம் ஓம்காரம் மத்வாதீதோ நோச்சதி அமாத்ரோ அனந்த மாத்திரஸ்ட. அவருக்கு இன்னது எனக்கூடியதான இவ்வளவுதான் இருக்கான்னு சொல்லல. அனந்த மாத்திரஸ்ட துவைதஸ்ய உபசமசிவா. இந்த இது அது எனக்கூடியதான இந்த வேற்ற மனப்பான்மைகள் எல்லாம் எங்க போய் நிற்கிறதோ அது என் நிலையில் நீர் வேறு, நான் வேறு, அவன் வேறு, அவள் வேறு எனக்கூடியதான துவைத்தம் எல்லாம் எங்கே உபசமத்தா அடைகிறதோ, எங்க 2அற்றதான நிலை வருகிறதோ. 2 இருக்கிற நிலை வந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயம். 2அற்றதான ஒரு நிலை எங்கே வருதோ, சாஸ்வதமான சாந்தமான ஒரு நிலை. தூக்கத்துல பாருங்க, பயம் இருக்கா? தூக்கத்துல தூக்கிறதுக்கு முன்னால பயம். திருடன் வந்துடுவானோ, அது வந்துடுவானோ, கடைசி இழுத்து போட்டு உள்ள தாப்பா போட்டிருக்க, இவ்வளவு பண்ற தூங்கின பிறகு. ஆயால் அந்த சிவ ஓங்காரோ விதிதோ ஏன. இந்த ஓங்காரமானது யாரால் அறியப்படுகிறதோ சமோ நிர்ணேதரோஜனா. ஆயால் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல முதல் நாம அனலைஸ் பண்ணி அது வருத போறோம். சமோ நிர்ணேதரோஜனா. அந்த ஓங்கார வடிவமாக அந்த பரமாத்மா இருக்கிறார் என்று மாண்டூக்கிய உபனிஷத் சொல்றது. ஓம் தத் பிரம்மா, ஓம் தத் வாயு, ஓம் ததாத்மா, ஓம் தத் சத்யம், ஓம் தத் சர்வம் இத்தியாதி ஸ்ருதிப்யா அப்படின்னு நாராயண உபனிஷத் சொல்றது. அதுதான் சுத்த பிரம்மே ஓங்காரம். அந்த சுத்த பிரம்மமானது வாயுவாக இருக்கு. வாயுவானது கண்ணுக்கு தெரிகிற பிரம்மம். त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि रतं वदिष्यामि. உண்மையை சொல்றேங்கிறது. சத்தியம் வதிஷ்யாமி என்றனர். இந்த காத்தானது நமக்கு அனுகிரகம் பண்ணலைன்னா முட்டு வலி வந்துடும். உட்கார்ந்து எழுத முடியாது, உட்கார முடியாது. விவகாரம் என்ன
நம்ம தந்தி பந்தங்கள் எல்லாமே வேலை செய்யணுமேனா பகவான் வாயு பகவான் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆயால் வாயுவ பிரத்யட்சம் பிரம்மான்னு சொல்றார். ஓம் ததாத்மா, அதான் உங்க ஸ்வரூபம். ஓம் தத் சத்தியம், இந்த பிரம்மன் தான் சத்தியமான ஸ்வரூபம், அழியாதவர். மற்றவைகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கு. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, கையை, காது, சரீரம் எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு சார். நம்ம மனசு உட்பட மாறுறது, புத்தி உட்பட மாறுறது. மாறாததுன்னா இவைகளுக்கு சக்தியை அடிக்கக்கூடியதான பரம்பொருள் ஒண்ணு தான். ஆயால் ஓம் தத் சத்தியம், ஓம் தத் சர்வம் இத்தியாதி ஸ்ருதிபியா. இப்படி ஸ்ருதிகளை சொன்னேன். பகவத்கீதை என்ன சொல்றது பாருங்க. ஓமித்யே ததத் ஏகாட்சரம் பிரம்மா வியாஹரன் மாமனுஸ்மரம் எப்ரயாதிதயத்யஜம் தேகம் தயாதி பரமாம் கதிம். ஓம் எனக்கூடியதான இந்த ஓரட்சரம் பிரம்மத்தை சொல்லிக்கொண்டே என்னை நினைத்து கொண்டே யார் இந்த சரீரத்தை விடுகிறானோ அவன் நேரா என்ன வந்து சேருகிறான். ஆகையால் பிராணம் போற சந்தர்ப்பத்துல வேற ஏதோ நினைக்காதீங்க, பரம்பொருளை நினைச்சுண்டு ஓங்காரம். அது வருமா? ஐயோ குய்யோன்னு தான் கத்த போறான், உடம்பு வியாதியோடு இருக்கானே வருமானார், கவலைப்படாதீங்க. ஏன்? அதுக்கு இன்னில இருந்து பிராக்டிஸ் பண்ணும். அன்னைக்கு சொல்லக்கூடியதான பகவான பிரார்த்தனை பண்ணலாம். எனக்கு அக்கணத்தில் உன் நினைவு வேணும் என்று பிரார்த்தனை அது பண்ணலாமோ இல்லையோ? நம்ம பகவான் அனுகிரகம் பண்ணுவாரோ இல்லையா? ஆயால் என்னென்ன நமக்கு ஞானம் அந்த சமயத்தில் நிச்சயமா இருக்காத போனாலும் பகவத் அனுகிரகத்தினால அப்ப அது தோணலாம். தோணுவதற்கு ஒண்ணு என்னன்னா கண்ணுக்கு எதிர்க்கிறத தோணும். நீங்க உடம்புல வலி இருந்து அது இருந்து மனசுல கவலை இருந்தது ஆனால் மறந்து விடலாம். நிறைய பொருள்களை நீங்க மறக்கலாம். ஆனா அந்த சமயத்துல உங்களுக்கு ஞாபகம்னா எதிர்க்க வந்து நின்னா தானே அதை பார்க்கிறேன். இதை நினைக்கணும், இதை நோட் பண்ணணும்னு முன்னால் நினைச்சிட்டு இருந்தா அந்த சமயத்துல வந்து நிக்கிறது. ஓஹோ இதுதானே ஒரு போறோம்னு அந்த ஒரு செகண்ட் நின்னா போறோம்னு. இதுக்கு அனாலிசிஸ் எல்லாம் அப்ப வேண்டியது இல்லை. அப்ப என்ன அந்த சந்தர்ப்பத்துல அது தோணும்படி பகவான் அனுகிரகம் பண்றார். அதுக்கு நினைச்சலையானால் என்ன ஆச்சுனர்? எம் எம் பாவம் ஸ்மரம் தேகம் தியஜத்யந்தே கலேபரம் தம்தமே வைதிகம் சேய சதா தத்பாவ பாவிதா. இந்த மனசுக்கு ஒரு ஸ்வபாவம் உண்டு. என்ன ஸ்வபாவம்? எதுவாக நினைக்கிறதோ அதுவாக மாறுறது. இப்ப கடைசி கணத்துல தானே நான் தோணும்னு சொன்னேன். கடைசி கணத்துல தோணியதுமே மனசு அதுவா மாறி இருக்கோ இல்லையோ? மாறிச்சுன்னா இன்னொன்னா மாறாதுன்னு சொன்னேன்னு என்ன? கடைசி கணம் அடுத்தது மாறாது. சதா தத்பாவ பாவிதா. அந்த ஸ்லோகத்திலேயே ஆன்சர் இருக்கு. பாவித தத்பாவா, அதுவாக நினைக்கப்பட்டதான மனசு அதுவாக மாறிட்டு அதுக்கு அடுத்ததாக இன்னொரு எண்ணம் வராததுனால வேற விதமாக மாறலை. அப்படியே மாறுது அடுத்த பிறவி வரைக்கும் அப்படியே போறது. அப்ப விவகாரம் அதுவா ஆயிடுது. ஆகையால் நீங்க முயற்சி பண்ணி யோகத்தை பண்ணி பண்றதை விட இந்த பக்தியாக முன்னாலேயே அது பண்ணிட்டு இருந்தேடையானால் இன்னைக்கே அதற்காக ஜபம் பண்ணிட்டே இருந்தேடையானால் பகவான் தன்னுடைய அனுகிரகத்தினால இத்தனையும் காட்டுறார். இதுதான் அந்திய விஞ்ஞானம். அதான் கீதையில சொல்றது. தயாதி பரமாங்கதிம் எதக்ஷரம் வேதவிதோ வதந்தி. எந்த ஓம் எனக்கூடியதான பரம்பொருளுடைய அக்ஷரத்தை வேதவிதோ வதந்தி, வேதத்தை அறிந்தவர்கள் சொல்றார்களோ, விசந்தையோ வீதராக வீதராக ஆசை இவைகளை எல்லாம் கோபம் இவைகளை விட்டவர்கள் எதக்ஷரம் எதையோ விசந்தி. இங்கத்தான் விஸ்வம்ங்கிற பதம் இருக்கு. நம்ம பாட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். குருதியில விஸ்வம்னு எங்க இருக்கு? விஸ்வத்துக்குன்னா அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப ஆயால் இந்த யதிகள்லாம் எங்க இதற்குள்ள போந்துட்டு இருக்க? விசந்தி எதிச்சந்தோ பிரம்மச்சரியம் ஜரந்தி. எது வேணும் என்பதற்காகத்தான் அனுமார் பீஷ்மாச்சாரியர் இப்படிப்பட்டவள்லாம் பிரம்மச்சரியத்தை உயர்ந்ததான ஒரு நைஷ்டிக பிரம்மச்சரியத்தை அவ கடைபிடிச்சிருக்கா. எதற்காக? இந்த ஓங்கார வடிவமான பரம்பொருளை இப்பிறவியில் நாம் அடையணும் என்பதற்காக. தத்தே பதம் சங்கிரஹேண பிரபக்ஷே. அதோட மட்டுமல்ல, ரசோஹமப்சு கௌந்தேய பிரபஸ்மி சசிசூர்யயோ பிரணவ சர்வ வேதேஷு சப்தக்கே பௌருஷம் ருணோ ருஷு. ரசோஹமப்சு கௌந்தேய. ஜலத்துல தாகத்தை தணிக்கக்கூடியதான ஒரு திறமை இருக்கு, அது பரம்பொருள். நீங்க என்னத்தான் இருந்தாலும் சரி, ரொம்ப தாகமா இருக்கு என்னால தாங்க முடியலன்னா ஒரு டம்ளர் 10 ஜலம் சாப்பிட்டா போதும். சுத்தமான தீர்த்தம் போரும்னு. கோகோ கோலா வேணும், ஃபேண்டா வேணும், அதெல்லாம் வேண்டாம். அதுலயும் தீர்த்தம் தான் இருக்கு. அதுல சமைக்கிறது தீர்த்தம் தான். வஸ்துதாக அந்த தீர்த்தத்துக்கு தான் அந்த சாமர்த்தியம் உண்டு.
ஆயால் ரசோகமம் சுகௌந்தேய. அதே போல பிரபாஸ்மி சசி சூரியோ, சூரியன் சந்திரன் இவாளுக்குள்ள நான் ஓங்கார வடிவமான நான் என்னமா இருக்கேன், ஒளியை கொடுக்கிறவனாக இருக்கிறேன். அதே மாதிரி பிரணவ சர்வ வேதேஷு, ருக்வேதமோ எஜுர்வேதமோ சாமவேதமோ அதர்வ வேதமோ எல்லா வேதங்கள்லயும் நான் பிரணவமாக இருக்கேன். பிரணவம்ங்கிறது காமன் பெய்ய வருது. எல்லா வேதங்களுக்குள்ளயும் ஓங்காரம் இருக்கு, ஓங்காரத்துக்குள்ள எல்லா வேதங்களும் இருக்கு. அப்படிப்பட்டதான ஓங்கார வடிவமாக நான் இருக்கிறேன். பிரணவ சர்வ வேதேஷு சப்தே, ஆகாசத்தில் சப்த வடிவமா இருக்கேன். பௌருஷம் ருஷு, மனுஷர்களுக்குள்ள விரிவிதி விஜர் அதுவாக நான் இருக்கேன். அதே போலயே என்னுடைய ஒரு விபூதிகள் என்ன, மகர்ஷினாம் புருகுரம், மார்பிகளுக்குள்ள புருகு மகர்ஷியாக நான் இருக்கேன். கீராம் அஸ்மி ஏகமக்ஷரம், கீராம் வேதங்களில் ஒரு அக்ஷரம். ஒரு அக்ஷரம் என்ன, இதுதான் அழியாத அக்ஷரம். அக்ஷரம்னு சொன்னாலே அழிவற்றது, ஒரு நாளும் மாறாது. ஓங்காரத்துக்கு அழிவு இல்லை. யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி, எத்தனை தினம் சொன்னாலும் ஜபம் மட்டும் பண்ண மாட்டேங்குது. ஜப யஜ்ஞோஸ்மி, மற்ற யாகங்கள் கஷ்டம். அசுமேத யாகம் தர்சபூர்ணமாக பண்ணி பார்த்தான்னா தெரியும். ஆனா இந்த ஜப யஜ்ஞம் சுலபமாக பண்ணலாம், எப்பொழுதும் பண்ணலாம். ஜப்யே நைவது சம்சித்தி குறியாதன் என்னவா குறியாத் மைத்ரோ பிராமண உச்சதே. பண்றதுதான் பண்றதோ இல்லையோ, அப்புறம் ஜபத்தை பண்ணிட்டே இருக்கா. காலம் இருந்து சாயங்காலம் தூங்குற பரியந்தம் பண்ணிட்டே இருக்கிறான். ஒரு போய் ஒரு மந்திரம் சேர்த்து சர்வதா சர்வகாலம் உங்க மனசுல மற்ற எண்ணங்கள் வராம தடுக்கும். அது மற்ற கெட்ட எண்ணங்கள் வரத்துக்கு சான்ஸே இல்லாம போயிடும். அதோட மட்டும் நாளடவுல மனசு அதி தூய்மை ஆயிடும். வேதாந்தமான தானா வந்து புரியும். உங்களுக்கு வேதாந்தம் சொல்றதுக்கு வேண்டியதான கேட்கக்கூடியதான வாய்ப்பு வந்து சேரும். அதுக்கு ஜப யஜ்யம், ஜப யஜ்யமாக நான் இருக்கிறேன். பகவானே சர்வதா சர்வகாலம் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம பண்ண வேண்டாமா? வேதானாம் யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி ஸ்தாவராணாம் ஹிமாலய, மலைகளுக்குள்ள ஹிமாலயமா இருக்கு. ஆத்யந்தரம் பிரம்மா, முதல்ல இருக்கிறதுன்னா திரேட்சரம் பிரம்மா. பிரம்மங்கிறது 3 அக்ஷரங்கிறல. இப்பதான் கீராமஸ்மி ஏகமக்ஷரம்னு சொன்னேல. அகார உகார மகார ரூபமா இருக்கக்கூடியதான திரேட்சரம், 3 நிலைகளையும் காட்டக்கூடியதான திரேட்சரம். ஜாகிரத் சொப்னம் சுழுத்தி எனக்கூடியதான 3 நிலைகளையும் காட்டக்கூடியதான திரேட்சரம். ஆகையால் இப்படி திரேட்சரம் பிரம்மா திரையஸ்மின் பிரதிஷ்டிதா. எந்த ஓங்காரத்துல திரையை பிரதிஷ்டிதா, திரை ருக்வேத எதிர்வேத சாமவேதம் எனக்கூடியதான 3 வேதங்களும் எதுல பிரதிஷ்டிதமாக இருக்கோ அந்த ஓங்காரம். ஏகாட்சரம் பரம் பிரம்மா, மறுபடியும் அதே சேர்ந்தால் ஏகாட்சரம் பரம் பிரம்மா. பிராணாயாம பரம் தபா, உயர்ந்ததான தபசுன்னா பிராணாயாமம். ஆகையால் இதை பண்ணணும். அப்பிரணவாத்யாஸ்ரயோ வேதாக, 3 வேதங்களும் பிரணவத்தோட ஆரம்பிச்சிருக்கு. பிரணவே பரியவஸ்திதா, பிரணவத்துல சமிச்சிருக்கு. எதுக்காக? விசதிங்கிறதுக்காக சொல்ற. பிரணவத்திலிருந்து 3 வேதங்கள் வந்திருக்கு, பிரணவத்துக்குள்ள 3 வேதங்கள் இருக்கு. ஆகையால் விசதி. வாங்மயம் பிரணவம் சர்வம், இந்த உலகங்கள் முழுக்க ஹோல் லிட்டரேச்சர் வாங்மயம். வாக்கு திறந்துன்னா வாக்கு எல்லாமே ஓங்காரம் தான். நீங்க பேசும் பொழுது தமிழ் பேசினாலோ தெலுங்கு பேசினாலோ இங்கிலீஷ் பேசினாலோ சம்ஸ்கிருதம் பேசினாலோ எல்லா வான்மையும் ஓங்காரம் தான், எல்லாம் பரம்பொருளும். ஆல் யுவர் இன்டராக்ஷன்ஸ் உங்க டே டு டே லைஃப் எல்லாம் பரமாத்மா. தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறது. எதை பேசினாலும் பரமாத்மாவை தான் பேசிட்டு இருக்கு. சர்வமும் அவருடைய ஸ்வரூபம் தான். இதை அறிந்தால் புண்ணியம். நம்ம அறியறது இல்லை, எல்லாமே பரமாத்மா ஸ்வரூபம் தான். சஞ்சார பதயோ பிரதட்சிண விதி ஸ்தோத்ராணி சர்வாகித யத்யத் கர்ம கரோமி தத்ததகிலம் சம்போதவாராதனம் ஜபோஜல் பஸ்தில்பம் சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா? இங்கேயும் சொல்றேன் அங்கேயும் சொல்றேன், மரணம் போயிட்டு எல்லாமும் பரமாத்மா தான். சர்வ விவகாரம் பரமாத்மா. அந்த பாவனை இருக்கணும். பாவனா மாத்திர சந்துஷ்டாயை நமஹ. பவானி பாவன அகம்யா பவாரண்ய குடாரிகா. இந்த பாவனை உங்களுக்கு இருக்குமையானால் இந்த சம்சாரம் எனக்கூடியதான காடை தன்னுடைய கோடாலியால வெட்டி விடுவான். பாவனை இல்லையே நமக்கு. நகாபாவயத சுகம், பாவனையே இல்லை என்கிறது. ஆகிய ஒவ்வொரு கணமும் நீங்க லோகத்துல இருக்கும் பொழுது அந்த பரம்பொருடைய பாவனை தானா வரணும். அது நேச்சுரல் ஸ்டேட்டஸ் ஆகணும்.
நமக்கு எப்படி இருக்கு ஹிந்து பேப்பர் படிக்கிறது தான் நேச்சுரல் ஸ்டேட். காரணம் அது இல்லைன்னா வாட் எல்ஸ் லைஃப்னா ஈஸி சேர்ல உட்கார்ந்துட்டு டிவியை பார்த்துட்டு காலை நீட்டுட்டு பேப்பர் படிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு இப்படி இருந்தா அது லைஃப் நினைச்சுட்டு இருக்கானே தவிர அது இல்லம்மா பாவனை அகம்யா பரம்பொருடைய பாவனை இருக்கணும். அந்த பாவனை இருக்கமையானால் உலகத்தில் இருக்கக்கூடியதான எந்த துன்பமும் உங்கள்கிட்ட வராது. ஜீவனமான சுலபமாக ஆனந்தமாக போயிட்டு இருக்கோம். இந்த ஏற்ற தாழ்வுகளும் மனசுல கவலைகளும் கொந்தளிப்பும் இல்லாம இருக்கணும். கொந்தளிப்பு எல்லாருக்குங்க வாழ்க்கையில கஷ்டப்படுறதுக்கு தானே சார் மனுஷனுடைய பிறவி. சுகமும் துக்கமும் சேர்ந்துட்டானே பண்ணித்தானே நீங்க கர்மாக்களை பண்ணித்தானே ஜென்மா வந்திருக்க. ஆனா அந்த சுகமோ துக்கமோ வரத அனுபவிக்கிறதுல விசேஷம் இருக்கு. யோக கர்மது கௌசலம் உங்க இலைக்கு முன்னால அத்தனை பதார்த்தமும் போட்டிருக்க. எது வேணுமோ அதை நீங்க சாப்பிடலாம். வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் வந்திருக்க. அதை எப்படி தாங்கள் பருகிறீர்களோ அதை கண்ட தெரியணும். உங்களுக்கு வந்துருத்தேன்னு கவலைப்பட்ட பிரயோஜனம் இல்லை. ஆனா அது வந்த பிறகு அதை எப்படி நம்ம அதை சொல்லணும், அதை எப்படி நாம கையாளணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சது ஏனால் ஆனந்தமாக வாழ்க்கை நடத்தலாம். மறுபடியும் இப்படிப்பட்டதான துன்பம் உங்களுக்கு வராமலும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம். அதான் சாஸ்திரம் சொல்றது. வாங்மயம் பிரணவம் சர்வம் தஸ்மாத் பிரணவம் அபியசேது இத்தியாதி ஸ்மிருதேச்ச விஸ்வசப்தேன ஓங்கார அபிதீயது. இப்ப என்ன இருக்க விஸ்வம் எனக்கூடியதான சொல்லால் ஓங்காரமானது இப்படி சொல்லப்பட்டிருக்கு. என்னமோ இன்னைக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ண போல இருக்கு, அதனால ஓங்காரத்தை பற்றி சொல்லிவிட்டாச்சு சொல்லப்படாது. என்ன அத்தனையும் என்ன சொல்றார், இந்த ஓங்கார வடிவமாக பரமாத்மா இருக்கார் என்கிறது சொல்லியிருக்கார். இத்தியாதி ஸ்மிருதேச்ச விஸ்வசப்தேன ஓங்காரா அபிதீயதே வாச்சிய வாசகையோ அத்தியந்த பேதாபாவாத் என வாக்கியம் வாசகம் அபிதானம் அபிதேயம் இவைகளுக்கு ஐடென்டிட்டி கிடையாது. ஆனா என்ன இது அதை குறிக்கிறது அது. அதனால விஸ்வமிதி ஓங்கார ஓங்காரையேவ பிரம்மா. அதனால விஸ்வம் என்கிறது ஓங்காரம் தான். ஆகையால் விஸ்வத்தை பிரம்மாத்மக புத்தியா அதை நமக்கு ஹிம்சாரஹிதமாக சஹஸ்ரநாம ஜபத்தை பண்ணணும். நீங்க நாளைக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறது காலத்துல என்ன பண்ணணும், இவ்வுலகமெல்லாம் பரம்பொருளாக இருக்கு. ஆகையால் இந்த உலகத்துல விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லா இடத்துலயும் ஒரு மைத்திரி பாவத்தோட பரமாத்மாவை நம்ம தியானம் பண்ணிட்டு விஸ்வம் விஷ்ணர்வகாரகான்னு ஆரம்பிக்கணும். அதனால அந்த ஓம்னு சொல்லி நீங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கிறதுக்குள்ள உலகம் முழுக்க பரம்பொருளாக இருக்கார். ஆகையால் எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன் எனக்கூடியதான எண்ணம் எல்லாமே பரம்பொருள் தான் என்று நினைத்து கொண்டு சிந்தையே இல்லாம ஆனந்தமாக படிக்க ஆரம்பிக்கணும். அதை அப்படி படிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஓங்காரமானது முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஓங்காரம் தான் ஓம் விஸ்வம் ஓம் விஷ்ணு ஓம் வடக்கார இப்படி அப்படி ஒவ்வொரு பதார்த்தத்தோட ஓமுக்கு ஒரு ஐக்கியம். ஓங்காரம் தான் எல்லாமே வியாபிச்சிருக்கு. எப்படி வேதங்களுக்குள்ள எப்படி ஓங்காரம் வாசிச்சிருக்கோம், வேதமா இருக்கக்கூடியதான விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்குள்ளேயும் ஓங்காரம் வியாபிச்சிருக்கு. இப்படி நினைச்சு இதையே நினைச்சிருந்தா மேல ஓடாது சார், புத்தகம் பார்த்தாலும் போறதுன்னு கவலைப்படாது. ஆரம்பிக்கிறப்ப இப்படி எல்லாமாக பரம்பொருளா இருக்க அப்படின்னு நினைச்சோட ஓம் விஷ்ணம் விஷ்ணவன் ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் பகவான் பார்த்துட்டாங்க. இப்படி இந்த நாமாக்களை சொல்லும் பொழுது எங்கேயாவது ஒரு நாமால மனசு நிற்குமையானால் அந்த நாமாவுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா போறோம். இப்படி ஒவ்வொரு நாமாக்கு 10 நோட் புக்கு பார்த்துட்டே இருந்தேன்னா அப்புறம் சாஸ்திரம் படிக்கிற ஒரு நாமா ஒரு நாளைக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்துட்டு மீதி நாமாக்கள் அப்படி படிச்சோமே. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு முன்னேற்றம் நமக்கே தெரியும், வேற யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் இந்த ஓங்காரத்தினுடைய சொரூபம் விஜృంభணமா இருக்கு. ஓங்காரமானது விஸ்வம்னு விஸ்வம்ங்கிற சொல்லுக்கும் ஒரு முதல் நாமாவுக்கும் ஓங்காரத்துக்கும் இருக்கக்கூடியதான சாமியத்தை பத்தி பேசணும். ஆனா இந்த ஓங்காரமானது பரமாத்மா எப்படி வியாபிச்சிருக்காரோ சர்வமாக அந்த வியாபகத்தையும் மேல காட்டிட்டு மேல அடுத்த நாமாக்க போறார். இத